Hello students, welcome to all. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங்ல டெப்ரிசியேஷன் அக்கவுண்டிங் தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல டெப்ரிசியேஷன்னா என்ன அப்படினு தெரிஞ்சுக்கலாம். டெப்ரிசியேஷன்னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு அசெட்டோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆவறத நம்ம டெப்ரிசியேஷன் அப்படினு சொல்லுவாங்க. தமிழ்ல தேய்மானம் அப்படினு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கான டெஃபினிஷன் பார்க்கலாம். According to R.N. Carter, depreciation is the gradual and permanent decrease in the value of an asset from any cause. ஒரு அசெட்டோட வேல்யூ வந்து கிராஜுவல் அட் த சேம் டைம் பர்மனன்ட் டிக்ரீஸ் ஆகிறது தான் நம்ம டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான ரீசன் பார்த்தா எது வேணாலும் இருக்கலாம். வேல்யூ டிக்ரீஸ் ஆகும், அதுதான் கான்செப்ட். சரி, ஓகே. எதனாலலாம் நம்ம அசெட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு அசெட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். நம்ம யூஸ் பண்ணுறதுனால பழசாகலாம், டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லலாம். வியர் அண்ட் டியர்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தா கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த அசெட் வந்து அதோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. நம்ம யூஸ் பண்ணல, ஒரு அசெட்டை வாங்கி வச்சுருக்கோம், அப்படியே நான் யூஸே பண்ணல. இப்போ ஒரு கார் வாங்கியிருக்கேன், நான் அப்படியே வச்சுருக்கேன், அப்போ அதோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகாதா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும். என்ன ரீசன் பார்த்தா டைம். இப்போ நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு 1 lakh கொடுத்து ஏதோ ஒரு அசெட் வாங்குகிறேன் அப்படின்னா, ஒரு காரே வாங்குறேன்னு வச்சுக்கலாம், ஒரு 4 lakh போட்டு ஒரு 2 years கழித்து பார்த்தா நான் கார் எதுவுமே யூஸே பண்ணல, அப்படியே தான் வச்சுருக்கேன், வாங்கினதில் நிறுத்தி தான் வச்சுருக்கேன். ஒரு 2 வருஷம் கழித்து நம்ம மார்க்கெட்டில் அந்த காரை 4 lakhக்கு விற்கலான்னா கண்டிப்பாக முடியாது. அதோட வேல்யூ, மார்க்கெட் வேல்யூன்றது டிக்ரீஸ் ஆகிருக்கும். யூஸ் பண்ணுறதுனால டிக்ரீஸ் ஆகும், டைம்ன்றனால டிக்ரீஸ் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா டெக்னாலஜி சேஞ்ச் ஆகும், அதனால ஒரு அசெட்டோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகலாம். இந்த மாதிரி எந்த காரணம் வேணாலும் இருக்கலாம். பட் அசெட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிறத நம்ம டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெப்ரிசியேஷன் அக்கௌண்டிங் எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஒரு அசெட் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம எங்கே கொண்டு போய் போடுவோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போட மாட்டோம். பேலன்ஸ் ஷீட்டில் அசெட்டுன்ற இடத்துல கீழே போடுவோம். நம்ம ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கியிருக்கோம் 5 lakh அப்படின்னா நம்ம எங்கே போடுவோம்னா பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு போய் போடுவோம். இப்போ நம்ம ஒன்ஸ் அதை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து வருஷம் அதோட அமௌண்ட் வந்து குறையிறது நம்ம டெப்ரிசியேஷன் அக்கௌண்டிங் அப்படின்றதுல காட்டிகிட்டே வந்தோம்னா நம்மளோட ப்ராஃபிட் வந்து ஆக்சுவலாக என்ன ஏர்ன் பண்ணுறோம், இந்த பிஸ்னஸ் ஏர்ன் பண்ணுது அப்படின்றத நம்ம அக்யூரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒருவேளை நம்ம காட்டலை அப்படின்னா அந்த ப்ராஃபிட் வந்து ஆக்சுவல் ப்ராஃபிட் கிடையாது. அக்யூரேட் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்காக அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் மெஷினரி யூஸ் பண்ணி. அப்போ என்ன ஆகும், அந்த மிஷினரி என்ன பண்ணோம், குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணோம், அது கொஞ்சம் டெப்ரிசியேட் ஆகும். நம்ம அந்த வேல்யூ நம்ம அதை கண்டுக்க மாட்டோம். என்ன ரீசன்னு கேட்டோம்னா நமக்கு அதுக்காக எந்த ஒரு அமௌண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணல. எப்போ நம்ம வாங்கினோமோ, பர்ச்சேஸ் பண்ணோம், அதை இன்ஸ்டால் பண்ணோமோ அதோட நம்ம வேலை முடிஞ்சிச்சு. அதை யூஸ் பண்ணி நம்ம குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு விட்டுருவோம். நமக்கு அமௌண்ட் வெளில போகல. பட் அட் த சேம் டைம் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அந்த மெஷினை யூஸ் பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணுறதுனால அதோட வேல்யூ குறையுது. ஸோ அதுவும் வந்து நமக்கு ஒரு காஸ்ட்டு தான். அதனால் நம்ம அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனால ஆக்சுவலாக என்ன ப்ராஃபிட் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா எதுலாம் டெப்ரிஷியபிள் அசெட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டெப்ரிசியேஷன் எதுக்கு பண்ணோம்னா ஃபிக்ஸட் அசெட்டுக்கு தான் பண்ணுவோம், கரண்ட் அசெட்டுக்கு பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம லாங் டர்மாக யூஸ் பண்ணுறதுனால அதனால தான் நம்ம டெப்ரிஷியேட் ஆகுது. ஸோ நம்ம ஃபிக்ஸட் அசெட்டுக்கு தான் செய்வோம். ஃபிக்ஸட் அசெட்னு பார்த்தா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பில்டிங் இருக்குது. நம்ம பில்டிங்லாம் அங்கே ரெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், பிஸ்னஸ் ரெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நாளாக அந்த பில்டிங் வந்து பழசாகும். அது வந்து ஒரு டெப்ரிசியேஷன். அதுக்காக நம்ம பில்டிங்கோட அமௌண்ட்டில் சம் பர்சன்டேஜ் டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி நம்ம வந்து ப்ரொடக்ஷனுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஒரு 10 lakhக்காக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சம் பர்சன்டேஜ் வந்து டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சி ரெடியூஸ் பண்ணுவோம். ரெடியூஸ் பண்ணும்போது அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரியோட எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அது போக மிச்சம் இருக்க பார்த்தா ஆக்சுவல் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த மெஷினரியோட கரண்ட் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வெஹிக்கல் அதே மாதிரி தான். வெஹிக்கல் நம்ம நிறைய யூஸ் பண்ண அது வியர் அண்ட் டியர் ஆகிடும், அதோட வேல்யூ குறைஞ்சி போயிடும். ஃபர்னிச்சர் வாங்கி போட்டால், ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிறோம், எக்யூப்மெண்ட் வாங்குகிறோம் கம்பெனி ரெண்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னா இது எல்லாமே வந்து டெப்ரிசியேட் ஆகும். சரி, ஓகே. லேண்டும் பார்த்தோன்னா ஒரு ஃபிக்ஸ்டு அசெட். லேண்ட்னா கண்டிப்பாக ஃபிக்ஸ்டு அசெட்னு எல்லாருக்குமே தெரியும்.
ஏன் நம்ம அதுக்கு டெப்ரிஷியேட் வேல்யூ போட மாட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா, லேண்டோட வேல்யூ பார்த்தோம்னா நாளாக இன்க்ரீஸ் ஆகும், தவிர டிக்ரீஸ் ஆகாது. ஸோ அதுக்கு நம்ம டெப்ரிஷியேஷனை கண்டுபிடிக்க மாட்டோம். டெப்ரிஷியபிள் அசெட்னா மோஸ்ட்லி இது தான் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, இது தான் மோஸ்ட்லி ரிப்பீட்டடாக கொடுப்பாங்க சம்ஸில். இந்த மாதிரி டெப்ரிஷியேஷன் ஆகக்கூடாதுக்கு மட்டும்தான் நம்ம அக்கௌண்டிங் போடுவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொவைடிங் டெப்ரிஷியேஷன். இந்த டெப்ரிஷியேஷன் எப்படிலாம் போடுறது அப்படின்றதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மெத்தட்ஸை எப்படி வந்து கம்பெனி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்களோட அசெட் வந்து எந்த மாதிரியான அசெட், அதுக்கு வந்து எந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஒரு கம்பெனியுமே சூஸ் பண்ணிப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தோன்னா ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், ரிட்டன் டவுன் மெத்தட் தான் சம் அதிகமாக கேட்பாங்க. இந்த டெப்ரிசியேஷன் சம் பார்த்திங்கன்னா +1 அக்கௌண்டிங்கில் இருக்குது, அக்கௌண்டன்சியில் இருக்குது. தென் அதே மாதிரி நீங்கள் பிகாம், எம்காம் எது படித்தாலும் சரி, ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில் டெப்ரிசியேஷன்றது ஒரு இம்பார்ட்டண்டான சாப்டர். சரி, ஓகே, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தென் அதுக்கடுத்து நம்ம ஒரு மெத்தட்லேயும் என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சம் போடுறோம் அப்படின்றத செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா ஒரே வீடியோவில் எடுத்தால் வீடியோ லென்த்தாக போயிடும், அதனால் நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் ஆர் ஃபிக்ஸ்டு இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் ஆர் ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட். நமக்கு சம்மில் மோஸ்ட்லி நம்ம படிக்கும்போது ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் அப்படின்னு சொல்லி படிச்சிருவோம். எக்ஸாமில் கொஷின் கேட்கும்போது சம் கொடுத்து ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட் ஃபைண்ட் அவுட் டெப்ரிஷியேஷன் கண்டுபிடிங்க ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸ்ட்ரைட் லைன், ஃபிக்ஸ்டு இன்ஸ்டால்மெண்ட், ஒரிஜினல் காஸ்ட், இது மூணுமே பார்த்தா சேம் மீனிங் தான், மூணுமே ஒரே மெத்தட் தான். இப்போ ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் அப்படின்றதுக்கு ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு அசட்டுக்கு என்ன டெப்ரிஷியேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தோன்னா, ஒரு 1 lakhக்கு வந்து ஒரு ஃபர்னிச்சர் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன். அதுக்கு வந்து டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறாங்க 10% போட்டு, 10% போட்டால் 10,000 வரும். அந்த 10,000 தான் வந்து அந்த ஆல் ஓவர் தி இயர்ஸ், ஒரு 10 years யூஸ் பண்ணுறாங்க, 10 வருஷத்துக்கும் அந்த 10,000 டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டாக போடும். ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட், அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸடாகவே இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. இந்த நம்ம அமௌண்ட்டை போட்டுட்டு ஒரு 10 years பேக் போட்டு இயர்லி அமௌண்ட்டு கிராஃபில் வந்து பிளாட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் ஆகும். அதனால் இது நம்ம ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் ஆர் டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட். இந்த மெத்தடில் பார்த்தோன்னா டெப்ரிஷியேஷன் அமௌண்ட் வந்து இயர் பை இயர் சேஞ்ச் ஆகும். எப்படின்னு பார்த்தா தென் சேம் தான். இப்போ 1 lakhக்கு ஒரு ஃபர்னிச்சர் வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா, அப்போ ஃபஸ்ட் இயர் போடும்போது என்ன போடுவோம், 10%. அந்த 10% கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ வரும், 10,000 வரும். தென் இந்த செகண்ட் இயர் என்ன பண்ணுவோம்னா, நம்ம மெஷின் தான் 10,000 டெப்ரிஷியேஷன் ஆச்சு இல்லை 1 lakh பர்ச்சேஸ் பண்ணதில், அப்போ அந்த டெப்ரிஷியேஷனை லெஸ் பண்ணிவிடுவோம். லெஸ் பண்ணால் மிச்சம் எவ்வளோ இருக்கும், 90,000. அதில் நம்ம 10% கண்டுபிடிப்போம். அப்படி போடக்கூடிய ஒரு இயருக்கு இயர் அந்த மெஷினோட ஆக்சுவல் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை ரிட்டன் டவுன் பண்ணிகிட்டே வரது தான் இந்த ரிட்டன் டவுன் மெத்தட் ஆர் டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஃபிக்ஸடாக இருக்கும், இங்கே சேஞ்ச் ஆகும். தேர்ட் ஒன் பார்த்தா சம் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் டிஜிட் மெத்தட். ஃபோர்த் ஒன் மெஷின் ஹவர் ரேட் மெத்தட். இந்த மெஷின் வந்து எத்தனை மணி நேரமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேல்குலேட் பண்ணுவாங்க. ஒரு மெஷினை ஒரு 1 year யூஸ் பண்ணியிருக்கோன்னா ஒரு இயர் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்களா, இது எப்பயாவது தான் யூஸ் பண்ணாங்களா அப்படின்றத ஹவரை யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுறது தான் அதோட டெப்ரிஷியேஷனை கேல்குலேட் பண்ணுறது இந்த மெத்தட். இதுக்கு இண்டிவிஜுவலாக ஃபார்முலாஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி போடணும். நெக்ஸ்ட் ஒன் டிப்ளீஷன் மெத்தட், ஆனுட்டி மெத்தட், ரீவேல்யூஷன் மெத்தட், இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து இருக்க மெத்தட்ஸ். இதுக்கும் வந்து ஃபார்முலாஸ் இருக்குது, அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி டெப்ரிஷியேஷன் கண்டுபிடிக்கலாம். தென் சிங்கிங் ஃபண்ட் மெத்தட், இன்சூரன்ஸ் பாலிசி மெத்தட். இந்த 2 மெத்தடுமே பார்த்தா கொஞ்சம் அடிக்கடி கேட்குற ஒரு மெத்தட் தான். மெயினாக ஸ்ட்ரைட் லைன் மெத்தடும் ரிட்டன் டவுன் மெத்தடும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும், அதில் வந்து சம்ஸ் வரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்னா என்ன அப்படின்றது, அதுக்கான ஃபார்முலா, சிம்பிள் சம்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் அப்படின்னா என்னென்னு, அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதோட சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.